அது எப்படிங்க ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற லெமன் ஜூஸ் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னடா சிம்பிளாக லெமன் ஜூஸோடு வரேன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நுரைச்சி வந்திருக்கும். அடுத்ததாக ஒரு நல்ல பழுத்த லெமனை தான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை டைரெக்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்க கொட்டை எல்லாமே எடுத்துடுங்க. கொட்டையோடு சேர்த்தோன்னா நம்மளுக்கு லெமன் ஜூஸ் கசப்பு எடுத்துக்கும். இப்போ எல்லாத்துடைய கொட்டையும் எடுத்தாச்சு. இதை நம்ம ஆல்ரெடி சுகர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்லேயே இந்த லெமனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 2 பல்ஸ் தான் விட்டு எடுக்கணும், அதுலேயே லெமனில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி. இதை செஞ்ச உடனே குடிச்சிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து குடித்தா கசப்பு எடுத்துக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.